இன்று நாம் அனைவரையும் சிந்திக்க கட்டாயப்படுத்தும் ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். முன்பு மேட் இன் சீனா என்ற மலிவான பொம்மைகளுக்கு பெயர் பெற்ற நாடு உலகின் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் பந்தயத்தில் முன்னேற அது எவ்வாறு தயாராகி வருகிறது? ஆம், இன்று உலகில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சீனாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஒருவேளை இப்போது அந்த சவாலை அமெரிக்காவை தவிர வேறு யாரும் எதிர்கொள்ளவில்லை. எனவே சீனா தனது நிலையை எவ்வாறு இவ்வளவு வலுப்படுத்தியுள்ளது, அது அமெரிக்காவை எங்கே விட்டுச் சென்றது என்பதை இன்று நாம் அறிவோம். சீனாவின் பொருளாதார ஏற்றம் எங்கிருந்து எங்கே? சீனாவின் பொருளாதார வளர்ச்சி ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். 1980ஆம் ஆண்டில் சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெறும் 10% இருந்தது. ஆனால் இன்று சீனாவின் பொருளாதாரம் அமெரிக்காவிற்கு மிக நெருக்கமாக உள்ளது. உலகெங்கிலும் உள்ள பெரிய நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை அங்கு அமைக்க விரும்பும் அளவுக்கு சீனா தனது உற்பத்தித் துறையை மிகவும் வலுவாக மாற்றியுள்ளது. மலிவான மற்றும் திறமையான உழைப்பு மற்றும் வேகமான உற்பத்தி காரணமாக சீனா உலகின் தொழிற்சாலைகளுக்கு அதன் பெயரை உருவாக்கியுள்ளது. புதுமை உலகம். சீனாவின் புதிய சிந்தனை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சீனா மற்றவர்களின் விஷயங்களை நகலெடுக்கிறது என்று மக்கள் நினைத்தனர். ஆனால் இன்றைய சீனா அதன் தொழில்நுட்பத்தில் உலகை விட முன்னணியில் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, AI, ரோபோட்டிக்ஸ், பசுமை ஆற்றல் ஆகியவற்றில் சீனா செய்துள்ள கண்டுபிடிப்புகள் உலகை பின்னுக்கு தள்ளியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் துறையில் சீனா என்ன செய்துள்ளது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ரோபோக்களை உருவாக்குவது மட்டுமல்ல, இது ரோபோக்களுக்கு சிந்திக்கவும் முடிவுகளை எடுக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. அவர்களின் AI அமைப்புகள் சுகாதாரம், போக்குவரத்து மேலாண்மை மற்றும் பொது கண்காணிப்பு போன்ற துறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் சுகாதார பராமரிப்பில் சீனா பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. அங்கு சிக்கலான நோய்களை துல்லியமாக கண்டறிதல் மற்றும் ரோபோ உதவியுடன் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப விளையாட்டு. சீனா மேன்மை. 5G தொழில்நுட்பத்தில் சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு யாரும் பதில் சொல்வதில்லை. ஹூவாய் போன்ற பிராண்டுகள் சீனாவை 5Gயின் ராஜாவாக மாற்றியுள்ளன. சீனாவின் செமி கண்டக்டர் துறையும் வேகமாக வளர்ந்து வருகிறது. சீனாவின் குறைக்கடத்தி இறக்குமதியை நிறுத்த அமெரிக்கா முயன்றது. ஆனால் சீனா அதன் குறைக்கடத்தி உற்பத்தியை கையகப்படுத்தியுள்ளது. இராணுவ பலம். சீனா வலுவான நிலைப்பாடு. சீனாவின் இராணுவ பலம் சற்றும் குறைந்ததல்ல. மக்கள் விடுதலை இராணுவம் BLEA உலகின் மிகப்பெரிய இராணுவமாகும். 2 மில்லியனுக்கும் அதிகமான வீரர்களுடன் சீனா தனது இராணுவத்தை நவீன மற்றும் தொழில்நுட்ப நட்பாக மாற்றியுள்ளது. அவர்களின் ஏவுகணைகளின் துல்லியம் எதிரி நிலைகளை சில நொடிகளில் குறிவைக்கும் வகையில் உள்ளது. ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உலகின் எந்தவொரு பாதுகாப்பு அமைப்புக்கும் ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளன. சீனாவின் உள்கட்டமைப்பு. புரட்சி. சீனாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதிவேக ரயில் நெட்வொர்க்குகளில் இயங்கும் ரயில்கள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கும். இந்த ரயில் நெட்வொர்க் அமெரிக்காவின் முழு ரயில் அமைப்பையும் விட பல மடங்கு நீளமானது. அவர்கள் தங்கள் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் ரயில்வேக்களில் ஏராளமாக முதலீடு செய்துள்ளனர். அவை ஒவ்வொரு மூலையையும் இணைத்துள்ளன. சீனாவின் ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்மார்ட் போக்குவரத்து விளக்குகள், முக அங்கீகாரம் மற்றும் சுய ஓட்டுநர் கார்கள் போன்ற அம்சங்கள் அவர்களை உலகெங்கிலும் தலைவர்களாக ஆக்கியுள்ளன. பெல்ட் மற்றும் சாலை முன்முயற்சி. சீனா உலகளாவிய மூலோபாயம். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பியாரை அவர்களின் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும். இந்த முயற்சியின் கீழ் மற்ற நாடுகளில் உள்கட்டமைப்பை உருவாக்க சீனா செயல்பட்டு வருகிறது. சீனா சாலைகள், ரயில்வே மற்றும் துறைமுகங்களை கட்டியெழுப்பும் அதே வேளையில் அது அதன் பொருளாதார செல்வாக்கையும் அதிகரித்து வருகிறது. இது வெறுமனே உள்கட்டமைப்பை உருவாக்கும் ஒரு செயல் அல்ல. இது சீனா தனது செல்வாக்கை அதிகரித்து உலகெங்கிலும் அதன் பொருளாதார இருப்பை வலுப்படுத்தும் ஒரு மூலோபாயமாகும். விண்வெளி ஆய்வு. விண்வெளி பந்தயத்தில் சீனாவின் அடி. விண்வெளி ஆய்வு என்று வரும்போது
அமெரிக்காவின் பெயர் முதலில் நினைவுக்கு வருகிறது. ஆனால் சீனா விண்வெளித் துறையிலும் வலுவான முன்னேற்றம் கண்டுள்ளது. நிலவின் இருண்ட பக்கத்தை அடைந்த முதல் ரோவரை சீனா அனுப்பியது. அமெரிக்கா தனது பழைய பணிகளை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறது. ஆனால் சீனா புதியவற்றை தொடங்கியுள்ளது. விண்வெளி நிலையத்தை உருவாக்கியுள்ளனர். சீனாவின் மக்கள் தொகை, குறைந்த செலவில் அதிக வேலைகள், சீனாவின் பொருளாதார வளர்ச்சியில் மக்கள் தொகையும் பெரும் பங்காற்றியுள்ளது. மலிவான, திறமையான தொழிலாளர்கள் இன்னும் சீனாவில் கிடைக்கின்றனர். இது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமாகும். இப்போது அவர்கள் தங்கள் மூளை வடிகால் சிக்கலை தீர்க்க மூளை ஆதாயம் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். சீனா தனது தொழில்நுட்பம் மற்றும் ஆட்டோமேஷன் மூலம் தனது தொழிலாளர் சக்தியை மாற்ற முயற்சிக்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய சவால். ஏனென்றால் இயந்திரங்கள் இன்னும் மனிதர்களை மாற்ற முடியாது. அமெரிக்காவின் சவால். சீனாவை தடுத்து நிறுத்த முடியுமா? அமெரிக்காவை பற்றி நாம் பேசும்போது, அமெரிக்கா அதன் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு பெயர் பெற்றது என்பதை நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்வீர்கள். ஆனால் இப்போது அது ஒரு சவாலை எதிர்கொள்கிறது. ஏனென்றால் சீனா ஒவ்வொரு துறையிலும் தனது ஆதிக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்பம், பொருளாதாரம், இராணுவ பலம், உள்கட்டமைப்பு என சீனா தனது நிலையை எல்லா இடங்களிலும் பலப்படுத்தியுள்ளது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், அமெரிக்கா தனது கண்டுபிடிப்புகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்கள் மூலம் சீனாவின் போட்டியுடன் போட்டியிட முடியுமா? உலகின் அடுத்த வல்லரசாக மாறுமா சீனா? சீனாவின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகிற்கு ஒரு புதிய திசையை அளித்துள்ளது. அவர்கள் தங்கள் பொருளாதார வலிமை, தொழில்நுட்பம், இராணுவ சக்தி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை ஒன்றிணைத்து ஒரு உலகளாவிய மூலோபாயத்தை உருவாக்கியுள்ளனர். இது எந்த ஒரு நாட்டிற்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எப்போதும் தன்னை உலகத் தலைவராக கருதி வந்த அமெரிக்கா இப்போது முதல் முறையாக தனது தலைமை பதவியை தற்காத்துக் கொள்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். கருத்துகளில் உங்கள் கருத்தை எங்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சீனா உண்மையில் உலகின் அடுத்த முதலாளியாக மாற முடியுமா?